வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். என்னப்பா தண்ணிலாம் போயிடுச்சா? சொட்டு தண்ணீர் கூட நிற்கவில்லையா? அற்புதமாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க சார். எங்கெல்லாம் மழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்து போடுறோமோ அடுத்த செகண்ட் ஏஐயில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அப்லோட் பண்ணிடுறாங்க சார். ஏதோ பண்ணுறாங்கல்ல, அது ஏஐயில் பண்ணுறதா? போய் நேரில் போய் பண்ணணும்ல சார். இந்த மழை காலத்தில் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க ஜனங்கன்றதை பார்க்குறோம். அது இவங்க மழை சமயத்தில் போய் நின்று மோட்டர் பம்பெலாம் வச்சு எல்லாம் அள்ளி போட்டுட்டு நாங்கள் துரிதமாக வேலை செய்கிறோம்னு ஒரு 10 ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணால் ஜனங்க அப்பா வேலை செய்கிறாங்கப்பான்னு நினச்சிக்குவாங்க அப்படின்ட்டு கருதுகிறார்கள். மழை தண்ணியில் பைக் ஆஃப் ஆகி தள்ளிக்கிட்டு போகிறவன் அவ்வளோ ஈஸியாக மறந்துடுவான். இப்போ என்னென்னா, இப்போ போன வருஷம் மழையில் மறந்துருப்பான் ரைட்டா. அதுக்கப்புறம் இப்போ இந்த மழை முடிஞ்சு பைக்கை தள்ளிட்டு போனவன் ஒரு 3-4 மாதத்தில் தேர்தலை சந்திக்க போகிறான். ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்கும். சென்னை மக்கள் மிக கவனமாக இந்த முறை வாக்களிக்க வேண்டும் என்று நான் சென்னை மக்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் தான் ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது கடுமையான பாதிப்புகளை சந்திக்கிறீர்கள். உங்கள் பெயரை சொல்லித்தான் மழைநீர் வடிகால் பணிகள் செய்திருக்கிறோம் என்று 4000 கோடியை ஆட்டை போட்டிருக்கிறார்கள். அதனால் சென்னை திமுகவின் கோட்டை என்கிற அந்த மாயையை நீங்கள் உடைத்து காட்ட வேண்டும். இந்த முறை சென்னை மக்கள் நீங்களே பார்த்துருக்குறீங்க. நீங்கள் தான் பைக்கை தள்ளின்னு போகிறீங்க, கார் ஆஃப் ஆச்சுன்னா உட்காந்து தள்ளிட்டு இருக்கிறீங்க. கார் மாட்டிக்க போகுதுன்னு சொல்லிட்டு போய் வேளச்சேரி பாலம், இந்த பாலம்னு எங்கெங்கெல்லாம் பாலம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் நீங்கள் தான் உங்கள் காரை நிறுத்திட்டு இருக்கீங்க. திருப்பி போய் உதயசூரியனுக்கு குத்தாதீங்க. நீங்கள் மீண்டும் உதயசூரியனுக்கு குத்தி திமுக ஜெயிக்க வச்சிங்கன்னா சென்னை தவிர்த்த மற்ற மாவட்ட மக்கள் உங்களை அருவருப்பாக பார்ப்பார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்த நேற்று உங்கள் வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்துச்சு. என்ன சார் அது வழக்கு? என்ன சார் நடந்துச்சு? இப்போ நம்ம ஆஃபீஸில் பசங்க பைக்கெல்லாம் தூக்கிட்டு போனாங்கல்ல. ஸோ இந்த பைக்கெல்லாம் தூக்கிட்டு போனது தொடர்பாக நான் ஜெயபிரகாஷ் பைக்கு அண்டு சத்தியமூர்த்தி பைக்கு தூக்கிட்டு போனப்போ தலைமைச் செயலகம் சென்று உள்துறை செயலாளரிடம் ஒரு புகார் அளித்திருந்தேன். உள்துறை செயலாளர் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி. போலீஸ் அதிகாரிகள் தவறு செய்து அவர் தான் விசாரிக்கணுன்றதுனால உள்துறை செயலாளரிடம் புகார் அளித்திருந்தேன். அந்த புகாரின் மீது அவர்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? நடவடிக்கை எடுக்கவில்லை. அதன் காரணமாக உள்துறை செயலாளருக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறேன். இப்போ நீ தான் ஜட்ஜு, உங்கள்கிட்ட கேட்குறேன். சார் இந்த மாதிரி சார் பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க பசங்க பைக்கை. அப்புறம் நான் இங்கேருந்து பிரக்யாராஜ் கிளம்பி செல்லும்போது தெலுங்கானா போலீஸை விட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணி 6 மணி நேரம் ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க, ராமையாப்பேட்டு போலீஸ் ஸ்டேஷனில். அப்புறம் திருப்பி இந்த சவுக்கு மீடியா நடத்த விடாமல் இந்த ஐஸ்கிரீம் தொலை கொடுத்துன்னுக்குறாரு. நீங்கள் வந்து மீடியா நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும். இந்த எங்கள் புகாரை எங்கள் பசங்களோட பைக்கு தூக்கிட்டு போனாங்களே ராத்திரி 10-12 மணிக்கு வந்து அதுக்கு புகாரை விசாரிங்கன்ட்டு உன்கிட்ட வழக்கு உன் முன்னாடி விசாரணைக்கு வருது. நீ என்ன தீர்ப்பு கொடுப்ப? 6 மாதத்துக்குள்ள எல்லா வழக்கையும் விசாரிச்சு முடிங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுப்பேன் சார். உன் பேர் என்ன? ஜஸ்டிஸ் வேல்முருகனா? அப்படி தான் கொடுத்தார்கள். நான் ஒன்று கேட்குறேன், இது என்ன சார் அந்த எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண கதையாக இருக்குது. அப்படித்தான் உயர்நீதிமன்றத்தை அணுகிய போது உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி அது இருக்கட்டும், அது விசாரிக்கிட்டோம், அந்த புகாரை விசாரிக்காமல் போட்டோம், எவ்வளோ கேஸ் இவன் மேலே பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி 30 கேஸ் இருக்குது. இன்னொன்று ஒரு வகையில் அது நல்லது. 20 எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அது வரைக்கும் 2ன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். 2 கேஸ் பெண்டிங்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா 20 எஃப்ஐஆர் இருக்குது. எல்லாம் அங்கே மெட்ராஸில் ஒரு 5-6 ஸ்டேஷனில், சைபர் கிரைமில் ஒரு 7-8 கேஸு, திருச்சியில் ஒரு கேஸு. அந்த வகையில் நீதிபதி வேல்முருகன் அவர்கள் மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறார். அப்புறம் இந்த கௌசல்யா டி நகர் ஃபோன் பண்ணிச்சுல இந்த அம்மா, அன்றைக்கி அவங்க ஒரு என்ன கெட்ட வார்த்தையில் ஃபோனில் திட்டினான்ட்டு அது ஒரு புகார் அளித்து எல்லா வழக்கும் நிலுவையில் இருந்தது. அந்த வழக்கெல்லாம் பட்டியலிட்டு இவ்வளோ கேஸு பெண்டிங்காக இருக்குன்ட்டு கொடுத்த உடனே 6 மாதத்தில் எல்லாத்தையும் முடிட்டாங்க. சரி, ஏதோ நீதிபதி உத்தரவு போடுறாருன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஊராக போயிட்டுருக்கேன் நான் வாரம். அடுத்த மாதம் போடுங்க இந்த வழக்கை. நார்மலாக போட்டாங்கன்னா இன்றைக்கி போய் அப்பியர் ஆகிட்டேன்னா இந்த அடுத்த தேதி அடுத்த மாதம் வரும், அடுத்த மாதம் போடுங்க அப்படின்னோடனே இவ்வளோ நாள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லா ஜட்ஜும். வர்றான் தெரியும் அவங்களுக்கு, வெளியூரில் சென்னையிலேருந்து வர்றான் ஒரு வாட்டியும் அப்படின்ட்டு அடுத்த மாதம் போட்டுருந்தாங்க. இந்த ஆர்டருக்கு பிறகு போனால் திங்கக்கிழமை போனேன்னா வெள்ளிக்கிழமை அடுத்த டேட்டு, வெள்ளிக்கிழமை போனேன்னா புதன்கிழமை அடுத்த டேட்டு. இப்படி அவங்களுக்கும் தெரியுது சென்னையிலேருந்து வர்றது கஷ்டம்ட்டு நாங்கள் வரணுங்கன்னு சொன்னேன். நாங்கள் என்னங்க பண்ணுறது, ஹைகோர்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. எல்லா கோர்ட்லேயும் கரூர், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, இப்படி ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு இருந்தாலும் ஷோவை எப்படி நடத்துறது? ஸோ இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது அந்த வழக்கு 2-3 நாட்களுக்கு முன்பு திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. விசாரணை செய்தபோது அதுலேயும் ஒரு ஜூனியர் அட்வொகேட்டு மிஸ்டர் சுப்பிரமணியம்னு நினைக்கிறேன் நின்றுட்டு இருந்தார். ஒரு 5 நிமிஷம் அங்கே சித்தார்த் லூத்ரா வர்றாரு அப்படின்னாங்க. அவர் வரட்டும், இது என்னங்க ஜட்ஜ்மெண்ட் இது? அவர் ஒன்று கேட்குறாரு, நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறீங்க. லுக், நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தோம். ஒரு மனுதாரர் ஒரு ரிலீஃப் கேட்டு கோர்ட்டுக்கு வர்றாரு.
கோர்ட்டு ரிலீஃப் கொடுக்கணும், இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும். ஏன்டா கோர்ட்டுக்கு வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு மோசமான ஒரு ரிலீஃப் நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டரை போட்டிங்கன்னா அப்புறம் கோர்ட்டு எதுக்கு இருக்குது? பாத்திர கடையில் யானை பூந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அந்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதுதான் தினமலரில் நேற்று செய்தியாக வந்திருந்தது. இதோடு சேர்த்து இன்னொரு விவகாரத்தையும் நாம் பார்த்து விடுவோம். தமிழக அரசு கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைத்து ஒரு உத்தரவு பிறப்பித்தது. இப்போ வந்திருக்காங்க போல இருக்கு கரூருக்கு விசாரிக்க. சொல்கிறேன், உத்தரவு பிறப்பித்தது. அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள், மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று. இது எப்போ பண்ணுறாங்க? எவ்வளோ நாள் இருக்கும் கரூர் தீர்ப்பு வந்து? 1 மாதம் இருக்கும் சார். 1 மாதம் இருக்கும். 1 மாதம் கழிச்சு இப்போ ஏன் பண்ணுறாங்க? அதான் புரியல சார். டிஜிபி, டிஎஸ்பி, எஸ்பி, இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க. அதில் எதுவும் நிறைய கேள்விகள் கேட்டு லாக் ஆகுற மாதிரி இருந்திருக்கும், அதனால் போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் காரணம் அல்ல. கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றி இந்த விசாரணை குழுவை அமைத்த நீதிமன்ற அமர்வு வந்து நீதிபதி திரு ஜே.கே. மகேஸ்வரி அவர்கள் தலைமையிலான அமர்வு. அதே நாளன்று தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய வழக்கும் அரசு செய்த மேல்முறையீடு வந்தது. அன்னைக்கு நாங்கள் இதுக்கு தடை விதிக்க மாட்டோன்ட்டு அந்த பெஞ்சு சொல்லிச்சு. அன்றைக்கி தான் இதையும் சிபிஐக்கு மாற்றுறாங்க. அதற்கு ஒரு 40 நாள் கழித்து தமிழக அரசு திருப்பி அதில் மேல்முறையீடு பண்ணி எதுங்க சிபிஐக்கு மாற்றுறீங்க, மாற்றாதீங்கன்னு சொன்னோன்னே சிபிஐக்கு மாற்றியதுக்கு தடை விதிச்சாங்களா? ஆமாம் சார். இப்போ ஆம்ஸ்ட்ராங் கேஸுக்கு தடை விதிச்சிட்டாங்களே, இதுக்கும் தடை கேட்டு பார்ப்போமே. ஏன் இருக்கவே இருக்கிறார்கள் லுத்ரா, ரோஹத்கி. நிதிஷ், உனக்கு இப்போ தான் நியூஸுக்கு வந்திருக்கிற எல்லா மாநில அரசுகளும் மேல்முறையீடு செய்யும். அந்தந்த மாநில அரசுகளுக்கென்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் இருப்பார்கள். அப்படி வழக்கறிஞர்களை நியமிக்கும் போது அந்த மாநில அரசுகள் இருக்கிறதுல பெஸ்ட்டு வக்கீலாக தானேப்பா பார்த்து நியமிப்பாங்க. இப்போ நீ கேரளா கவர்மெண்ட் இருக்குது, கேரளா கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வக்கீல் வேணும், ஸ்டாண்டிங் கவுன்சில் மாதிரி ஒரு வக்கீல் வேணும் அப்படின்னா இருக்கிறதுல நல்ல வக்கீலை பார்த்து தானே வைப்பாங்க. அப்படி தமிழகத்துக்கு என்று ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் அல்லவா, அவர் பெயர் வந்து அமித் ஆனந்த் திவாரி. அவர் எனக்காகவும் வாதிட்டு இருக்கிறார். ஜாஃபர் சேட்டுக்கு எதிராக நான் ஒரு வழக்கு தொடுத்த போது திரு அமித் ஆனந்த் திவாரி தான் எனக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டார். இல்லை சார், நானும் உங்க கூட உட்காந்து விசாரணை நடக்கிறப்பெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு பேரை நீங்கன்னு சொன்னதில்லை, நானும் விசாரணைக்கு ஆஜராகி பார்த்ததே இல்லை. நல்ல கேள்வி நீ கேட்டது, உண்மையிலே சரியான பாயிண்ட். அவரை நியமிச்சிருக்காங்க. இஸ் அ குட் அட்வொகேட். நான் என் பெட்டிஷன் டிராஃப்ட் பண்ணதே பார்த்தேன். நான் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அமித் ஆனந்த் திவாரி. நான் போய் இந்த மாதிரி சார் நான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காக கேஸ் போடுறேன் சார், என்கிட்ட அவ்வளோ காசுலாம் சார் இல்லை சார்னு சொன்ன உடனே ரொம்ப கம்மி அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கிட்டு அவர் எனக்காக வாதிட்டார். அவரே இருக்கார். அவரை நீங்கள் இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு பார்த்து தான் சூஸ் பண்ணி வைக்கிறீங்க. ஏன் அவர் அப்பியர் ஆகக்கூடாதா? எந்த ஸ்டேட்டு கவர்மெண்ட்டும் இது போல் கோடிக்கணக்கில் வழக்கறிஞர்களுக்கு செலவு செய்வதில்லை. இது பழக்கமே கிடையாது. எல்லா கவர்மெண்ட்டும் அப்பீலுக்கு போகும்பா ரொட்டீனாக. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல்வேறு துறைகள் இருக்குது. ஒவ்வொரு துறையிலையும் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அந்த மாநில அரசுக்கென்று இருக்கிற வழக்கறிஞர்களை எடுத்து வாதிடுவாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக ஸ்டேட்டோட ரைட் சம்மந்தமான வழக்குகள் இருக்குல்ல. உதாரணத்திற்கு காவிரி நீர், முல்லை பெரிய ஆறு அண்டு இந்த மேகதாது அணை, இது 2 மாநிலங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லையா? அப்போது தேல் ஃபைண்ட் தி டாப் லீகல் பிரெயின். கர்நாடகா வந்து ஒரு அபிஷேக் மனு சிங்வியை வச்சாங்கன்னா நம்ம அவர் சிங்வி வைக்கிறீங்களா, நாங்கள் ரோஹத்கி வைக்கிறோம். ஸோ இப்போது கேரளாவோடு முல்லை பெரியார் பிரச்சனைக்கு கேரளா காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்லையா, அவங்க வந்து கபில் சிபலை ஹையர் பண்ணாங்கன்னா நாங்கள் ஹரிஷ் சால்வே ஹையர் பண்ணுறோம், மகேஷ் ஜெத்மலானி ஹையர் பண்ணுறோம். இதுதான் நாம் மாநில உரிமைகள், கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸு. சவுக்கு சங்கருக்கு எதிரான கேஸுக்கெல்லாம் எதுக்கியா முகுல் ரோஹத்கி? எனக்கு எதிராக எதுக்குப்பா சித்தார்த் லுத்ரா? எவ்வளோ ஃபீஸு தெரியுமா? 30 லட்ச ரூபா அப்பியரன்ஸுக்கு. பார்த்துருப்பேன். ஆர்கியூ பண்ணும்போது 2 நிமிஷம் நடக்குது ஆர்கியூமெண்ட்டு. ஏதாவது ஒரு சில கேஸில் தான் லெங்க்தியாக நடக்கும். பெரும்பாலான கேஸில் எவ்வளோ நேரம் நடக்குது? டைம் இருக்குது அது ஜட்ஜஸ்க்கு. இந்தியா பூரா வருது கேசஸ். எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துடுவாங்க. ஓகேவா? படிச்சுட்டு வந்துட்டு படிச்சுட்டான் இந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லு, இப்படி தான் நடக்கும் ஆர்கியூமெண்ட்டு. அவங்க ஒரு 20 செகண்டு பேசுவாங்க. டிஸ்மிஸ்டு, அலௌடு, நோட்டீஸ், இவ்வளோ தான். இதுக்கு 30 லட்ச ரூபாயா? யார் அப்பா விட்டு காசு? பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாமல் நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் தலை குனிஞ்சு நிற்கிறீங்களே, எவ்வளவு செலவு பண்ணலாம்? அப்படி பார்த்தா தமிழகத்தோட நிதிச்சுமை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்காத காசுகளோட லிஸ்ட்டே ரொம்ப பெருசாக இருக்கு. ஆமாம். ஒரு அதிமுகவின் எம்பி திரு CV சண்முகம் அவர்களுக்கு கோரிக்கையாகவே வைக்கிறேன். எப்படியும் அவர் தான் எனக்கு திருப்பி சட்டத்துறை அமைச்சராவார்னு நினைக்கிறேன்.
ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த 5 ஆண்டுகளில் மூத்த வழக்கறிஞர்களை நியமிப்பதற்கு மட்டும் தமிழக அரசு செலவு செய்த மொத்த தொகையை அடுத்த அரசு வெளியிட வேண்டும், மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். எதுக்குப்பா ஒரு வக்கீலுக்கிட்ட கொண்டு போய் டேக்ஸ் பேஸ் பண்ணி இவ்வளோ பணத்தை கொடுக்குறீங்க? அவருக்கு ரோஹத்கியை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கேஸு பெரிய கேஸு, சவுக்கு சங்கர் கேஸு சின்ன கேஸு, அதனால் அதுக்கு 30 வாங்கிக்கிறேன், இதுக்கு ஒரு 5 கொடுங்க போதுன்ட்டுலாம் கிடையாது. அவரோட ஃபீஸு இவ்வளோ தான். இது போக கான்ஃபரன்ஸ் ஃபீஸ்னு போடுவாங்க. கான்ஃபரன்ஸ் ஃபீஸ்னு என்ன தெரியுமா? இந்த கேஸ் என்னன்றதை அவர்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கு. அவர் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஸ்டோரியை கேட்குறாருல. ஜூனியர் ஃபீஸு 10 ஜூனியர் வச்சுருப்பாரு, ஒரு ஜூனியருக்கு 1 லட்சம். அது அப்படியே ஜூனியர் கொடுப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. எவ்வளோ செலவு தெரியுமா? இன்னொன்று, ஒவ்வொரு வழக்குக்கும் இங்கேருந்து 7-8 பேர் அதிகாரிங்க போவீங்க. போய் தமிழ்நாடு ஹவுஸில் போயிட்டு ஸ்வீட்டில் தங்கி ப்ரீஃப் பண்ணுறேன்னு சொல்லி எதுக்கு லொடுக்குன்னு எல்லாத்துக்கும் போகிறாங்க தெரியுதா? இது இங்கே டெல்லி பார்லேயே இது விவாதமாக இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த கவர்மெண்ட், ஏன்னா கவர்மெண்ட்டு காசு இல்லை. நார்மலாக இப்போ நீங்கள் போனீங்கன்னா, இப்போ எனக்கும் ஒரு வழக்கறிஞர் வாதாடுகிறார், மரியாதைக்குரிய திரு பாலாஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள். எல்லா வழக்குகளையும் என்னை குண்டாஸ்லேருந்து உடச்சி என்னை காப்பாற்றி சீக்கிரமாக ஜெயிலேருந்து கூட்டின்னு வந்தது பாலாஜி ஸ்ரீனிவாசன் தான். ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் லாயர்ஸ். இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வழக்காச்சே, இதுக்கு ரோஹத்கியை வைப்போன்ட்டு நான் வைக்க முடியுமா? நீங்கள் ரோஹத்கியை வைக்கிறீங்களே, எனக்கு அவர் திறமையாக வாதாடி ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் ரோஹத்கி சொன்னால் கேட்பாங்க ஜட்ஜஸ். ரோஹத்கி வந்தாருன்னா எல்லாராலையும் பண்ண முடியுமா? ஆம்ஸ்ட்ராங் கேஸுக்கு போகிறீங்க, இந்த அண்ணா நகரில் 10 வயது சிறுமி சீரழிக்கப்பட்ட விவகாரத்துக்கு போகிறீங்க, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துக்கு போகிறீங்க, இப்போ கடைசியாக விஜய்க்கு போகிறீங்க. இதுக்கும் லுத்ராவை வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ரோஹத்கி வச்சுருப்பாங்க. சரி, எதுக்கு சார் 40 நாள் கழிச்சு போகணும்? அதான் சொன்னேன்ல, இது மறு ஆய்வு மனு என்பதால், ரீகால் ப்ரேயர் என்பதால், ஜஸ்டிஸ் ஜே.கே. மகேஸ்வரி போன வாட்டி ஆம்ஸ்ட்ராங் வழக்க ஸ்டே பண்ணாரா? அதே பெஞ்சு முன்பு வந்தபோது எதுக்கு ஸ்டே பண்ணணும்? சார்ஜ் ஷீட்டு குவாஷ்டுன்றதை மட்டும் ஸ்டே பண்ணுறேன், சிபிஐ ப்ரோப் லெட் கண்டினியூன்னு சொன்னாங்க. ஸ்டே பண்ணாரா? ஸோ ஆம்ஸ்ட்ராங் கேஸ் ஸ்டே பண்ணியிருக்காருல்ல, இதையும் ஸ்டே பண்ணுவாரோ? ஒரு ட்ரை தானே. அதுக்கு 2 கோடி ரூபாயா? மொத்த செலவை சொல்கிறேன் நான். இப்போது விஜய் தரப்பு வழக்கறிஞர் வைக்கணும், இதில் ஒரு 5-6 மனுதாரர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் மூத்த வழக்கறிஞர்களை வைக்க வேண்டும். எதுக்கு இப்போ இதை பண்ணுறீங்க? இதில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க தரப்பும் போகணும், வைக்கணும். ஆமாம், பெட்டிஷன் போனாங்கல்ல, அதில் தான் அந்த கையெழுத்தே இல்லை, போலி கையெழுத்துலாம் வின்சன் உருட்டினாரே. நான் இவ்வளோ நாள் அரசு வழக்கறிஞர் வின்சன் அவர்கள் தான் நினச்சிக்கிறீங்க சார். ஹீஸ் அன் எம்பி, ஹீஸ் அன் இண்டிபெண்ட் லாயர். அவரை கவர்மெண்ட் என்கேஜ் பண்ணுது. சரி, நீங்கள் தான் உங்கள்கிட்ட தான் வின்சன் இருக்கிறாரு, அவர் நம்ம திராவிட மாடல் அரசுக்காக இலவசமாக கூட வாதாடி தருகிறாருன்னு வச்சுக்கலாம். அவரை வைக்காமல் எதுக்கு லுத்ராவுக்கும் ரோஹத்கிக்கும் இப்படி காசை கொட்டி கொடுக்குறீங்க? வின்சனை நம்பலை. ஆமாம், வின்சன் போனால் நிச்சயமாக கேஸ் எப்படி போகுன்றது தெரியும் அவங்களுக்கு. ₹1 ₹2 இப்போ எதுக்கே டிவி கேஸில் எதுக்கே அப்பீல்? நேற்று உங்கள் மாலதி சொன்னாங்க, நேற்று நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் கரூரில் விசாரணையை தொடங்கிட்டாரு, நடந்துக்கிட்டு இருக்கு. சிபிஐ டீம் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு ஆய்வுகளை நடத்தி முடித்து விட்டார்கள். அண்ட் நேற்று முந்தா நாள் ஒரு டிஐஜி ஒருவர் நடந்த இன்வெஸ்டிகேஷனை ரிவ்யூ பண்ணியிருக்காரு. நிறைய விட்னஸஸ், அந்த ஒரு ஆனந்த், நிர்மல்குமார், பவுன்ராஜ், மதியழகன் எல்லாரையும் விசாரித்து முடித்து விட்டார்கள். என்னங்க சார், ஆம்ஸ்ட்ராங் வழக்குலையாவது டாக்குமெண்ட் கை மாறல, கொடுக்கவே இல்லை. இதில் விசாரணை முடிஞ்சிருச்சுல்ல, 40 நாள் ஆச்சு இல்லை. விஜய் தான் தாமதமாக வந்தாருன்னு இப்போ போய் நீங்கள் சொல்லி அன்னைக்கு தானே சொன்னீங்க இதை. இப்போ இது எதுக்கு? விஜய் தான் தாமதம் வந்திருக்காருன்னு வாதாடுறாங்களாங்க சார்? அதில் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. என்னென்னப்பா பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க? விஜய் அவர்கள் லேட்டாக வந்தது தான் அந்த சம்பவத்துக்கே காரணம். 41 பேர் செத்ததுக்கு காரணம் விஜய். இல்லை, அரசு தரப்பில் இப்படி வாதத்தை வைக்கிறாங்க, நாளைக்கு விசாரணை இது தானே சொல்ல போகிறாங்க. ஆமாம். அண்ட் இன்னொன்று, எங்களுக்கு அதிரடி அஸ்ட்ரா என்ற பெட்ரோமாக்ஸ் லைட்டு தான் வேண்டும் இருக்கா? அதிரடி அஜய் ரஸ்தோகி வேண்டாம். வேண்டாம். அவர் உண்மையிலே அதிரடி பண்ணுவார். எவ்வளவு மக்கள் வரி பணத்தை வீணடிக்கிறார்கள். இந்த ஏரியாவில் யாருக்கும் ஃபோக்கஸ் பண்ணி பேசுறது இல்லை. எல்லா கேஸுக்கும் சித்தார்த் லுத்ரா, முகுல் ரோஹத்கி, வேற வக்கீலே கிடையாதுப்பா. அப்படி பார்த்தா இது ஒரு நல்ல ஸ்டோரி சார். யாராவது ஆர்டிஐ போட்டு ஒரு ஸ்டோரியா கேரி பண்ணலாம். அவ்வளோ சேனல்கள் இருக்கு. கொடுக்க மாட்டாங்க ஆர்டிஐல தகவல். கரூர் சம்பவத்தை சிபிஐக்கு மாற்றினது சார் மாநில சுயாட்சிக்கு எதிரானதான் சார். எப்படி பார்த்து சுயாட்சிக்கு எதிரானது? மாநில உரிமைகளை பறிக்குதுன்றதை நான் மறுக்கலை. சரியா, மாநிலத்தில் ஒரு காவல்துறை இருக்கும்போது மாநில உரிமைகள் பறிக்கப்படுகுதுன்றதை நானும் ஒத்துக்கிறேன். அதாவது நீங்கள் ஸ்டேட் போலீஸை நம்பலன்ட்டு. ஸ்டேட் போலீஸ் எப்படியா நம்புறது? இன்னைக்கு சிபிஐ தான் விசாரிக்குது. ஆனந்த் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்க, மதியழகனை கஸ்டடியில் எடுத்தா விசாரிச்சாங்க. அது மட்டும் இல்ல, காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு குற்றச்சாட்டே ஸ்டேட் மேல தான் வைக்கிறாங்க. ஆமா, அப்ப எப்படி ஸ்டேட் விசாரிக்க முடியும்? ஜோஸ் தங்காவையும் டவுன் டிஎஸ்பி செல்வராஜையும் அக்யூஸ்ட் ஆகுனது இல்லை. அப்ப நீங்களே எப்படி விசாரிப்பீங்க? எஃப்ஐஆர் எப்படி போட்டாங்கன்றதான் நம்ம பார்த்தோம்ல. பாதுகாப்புக்கு குறைபாடுக்கு காரணமான அதிகாரியே புகார் எழுதி அவரே வழக்கை பதிவு செய்கிறார். எப்படி இந்த விசாரணை நியாயமா நடக்கும்? அதுல உங்க வசதிக்கு சம்பவ இடத்துல இல்லாத நிர்மல்குமார் அக்யூஸ்டா சேர்க்குறீங்க, யோவை விட்டுட்டீங்க. ஆனால் கோர்ட்டில் போய் அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு வாதாடுறீங்க. இப்போ எப்படி விசாரணை நடத்துவீங்க ஒழுங்கா? இதை மாநில உரிமை எங்கேருந்து வந்துச்சு?
நீங்கள் கிட்னி திட்ட விசாரிச்ச லட்சணத்தை பார்க்கல? விசாரிக்கவே ஆ இல்லையே. இது யார் வீட்டு காசு தெரியுதா? அவ்வளோ கோவம் வருதுப்பா சிஎம் மேலே. இது எதுவுமே இவர் எடுக்கிற முடிவு இல்லை. இவ்வளோ காசு செலவாகுதே, வக்கீலுக்கு இப்படி கொட்டி கொடுக்குறோமே மக்கள் வரி பணத்தை. இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுருந்தானா ஏதாவது ஒரு நலத்திட்டம் செய்யலாமே. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 பேருக்காவது மகளிர் உரிமை தொகை கொடுக்கலாமே. அப்படி தானே திங்க் பண்ணணும். தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அவங்க கேட்குற ஊதியத்தை கொடுக்கறதுக்கு 10 கோடி போதுன்றாங்க. கேளுப்பா, ஆம்ஸ்டாங் கேஸுக்கு செலவு பண்ண ஃபீஸை மட்டும் நீ இவங்களுக்கு தூக்கி கொடுத்துருக்கலாம்ப்பா. ஒன்றும் இல்லை, உங்களோட ஸ்டாலின் அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அதுக்கு விளம்பரம் பண்ணாங்களே, அதுலேருந்து ஒரு 10% சார் இந்த காசு. நீங்கள் அதை சந்தோஷமாக வாழ்த்துவாங்களா? மேக்சிமம் தெலுங்கு பேசுபவர்களாக தான் இருப்பாங்க. அவங்களோட ஓட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான். விளிம்பு நிலை மக்கள் பெரும்பாலும் அவங்க கூட தான் இருக்காங்க. போட்டிருப்பாங்களா? ரோஹிக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க, ரோஹிக்கு வந்து ஓட்டு போட போகிறாரு உங்களுக்கு, இல்லை லுத்ரா ஓட்டு போட போகிறாரா? நேற்று சிபிஐ வந்து கரூர் மாவட்ட கலெக்டர் எஸ்பி எல்லாம் விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க சார். வந்துட்டாரு, ஜட்ஜே வந்துட்டாரு. இப்போ இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இப்போ சிபிஐ வில் பி எ பார்ட்டி. சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜை நாமினேட் பண்ணுறாங்க. அப்படியா? ஓ, விஜய் தான் காரணமா? ரைட்டுப்பா. நம்ம அதிரடி அஸ்ராவை விசாரிக்கிட்டு பாரு, இப்போ மாற்ற போகிறாங்களா? எதுக்கு இப்போ இந்த வெட்டி அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க வேலையா? எல்லா டாக்குமெண்ட்டையும் சிபிஐ கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாங்க. இப்போ திரும்ப எல்லா டாக்குமெண்ட்டையும் அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இது ஆவர கதையா? அது ஏதோ பை மிஸ்டேக் ஆம்ஸ்டாங் ஆர்டர் ஸ்டே ஆகிடுச்சு. ஜனவரி மாதம் திருப்பி வருதில்ல கேஸு, அன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இனிமேல் நீங்கள் இவங்க நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்படித்தான் என்னுடைய வழக்கிலும் தடை கிடைக்காது. 4 மாதம் எலெக்ஷன் இருக்கிறது வரைக்கும் இவனை ஊராக ஓட வச்சுக்கிட்டு இருக்கலாம். இங்கே உடவும் தானே நீ டெய்லி ஷோ பண்ணிவிட்டு எங்களை திட்டிகிட்டு இருக்கிற? ஊரப்போ அவ்வளோ அழகாக அந்த ஜட்ஜு சொன்னார். பார்த்தேன் இன்றைக்கி இந்த வழக்கு விசாரணையை. ஏன்டா கோர்ட்டுக்கு வந்தோன்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது. 40 கேஸ் இருக்குங்க அவன் மேலே. அவன் மோசமானவன்றதை வச்சுக்குங்க. அவன் கேட்ட ரிலீஃப் என்ன? இதை நாங்கள் எப்படி அலோவ் பண்ணுறது? அதுக்கு சித்தார்த் லுத்ரா அவர் அன்னைக்கு இல்லை, வேறு கோர்ட்டில் இருக்கார் போல இருக்கு. ஜூனியர் சொல்கிறார், சீனியர் சித்தார்த் லுத்ரா இஸ் அப்படின்னு. அவர் வரட்டும் நீ இந்த விஷயத்துக்கு வா. எப்படிங்க இதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஜட்ஜஸ். ஸோ இப்போ இதுக்கும் மேல்முறையீடு போவாங்களா சார்? கண்டிப்பாக, டெஃபினெட்லி. உங்கள் வழக்குக்கு கண்டிப்பாக போவாங்க. திருப்பி 2 வாரங்கள் கழித்து தள்ளி வைத்திருக்கிறது அல்லவா, அன்றைக்கி செய்து லுத்ரா வருவார். ஜஸ்டிஸ் வில் ப்ரிவைல் தம்பி, நம்பிக்கை இழந்துடக்கூடாது. இன்றைக்கி போனோமா மேல்முறையீடு. தேங்க்ஃபுல்லி பாலாஜி ஸ்ரீனிவாசன் சார் இருக்கார். ஓகே வில் ஃபைல் அப்படின்ட்டு பண்ணார். போக முடியல. பாலாஜி ஸ்ரீனிவாசன் ஒரு ஆள் இல்லை எனக்கு. நான் என்ன பண்ணுறது? குறைந்தபட்சம் எவ்வளோ செலவாகும் சொல்லு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு? குறைந்தபட்சம் சீனியரே வைக்காமல் எனக்கு தெரிஞ்சு 10 lakh. 5 சின்ன அமௌண்ட் அது இல்லை சார். இப்போ இதெல்லாம் வந்துட்டு உங்களால் முடியுது. இதே ஒரு சாதாரண விளிம்பு மக்கள்னா என்ன சார் என்ன ஆகும்? இப்போ இந்த வழக்கறிஞரே ஏன் நிற்கிறாங்கன்னா, நம்ம கூட உண்மையை பேசுகிறோம், உங்களை மாதிரியான ஆட்கள் வந்து சொசைட்டிக்கு வேணும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால அவங்களுடைய அத்தனை வேலை பளுக்கள்லையும் உங்களோட வேலையை ஒரு வேலையை எடுத்து பார்க்குறாங்க. இன்னைக்கு சார் எந்த ஆட்சியாவது இருக்கட்டும் சார், திமுகவோ அதிமுகவோ, அந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சிலர் வேணும் தானே. அதை எல்லாரோடைய குரல் வழியும் நெரிச்சா என்ன தான் பண்ணுறது? அவ்வளோ அதிகார துஷ்பிரயோகங்களே தாண்டி இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாருமே காம்ப்ரமைஸ், ஏதோ ஒரு காரணத்துக்காக காம்ப்ரமைஸ் ஆன போது கூட அத்தனை தடைகளையும் தாண்டி இங்கே பேசிகிட்டே இருக்கோம். ஸோ நீதிமன்றங்கள் வந்து ஒரு பெரிய மனசோட நம்மளை அணுகி நம்மளுக்கான நீதியை கொடுக்கணும் அப்படின்றத நான் கோரிக்கையாக வச்சுக்கிறேன் சார். நிச்சயமாக நீதி வெல்லும், நியாயத்தின் பக்கம் நீதிமன்றங்கள் நிற்கும். தொடர்ந்து சஸ்டெயின் பண்ண முடியுதில்ல, நிறுத்தல. அன்றைக்கி சம் செட்பேக்ஸ் வில் கம். நீங்கள் அதை தவிர்க்க முடியாது. ஒரு கோர்ட்டுக்கும் வியூஸ் ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு கரூர் வழக்கை எடுத்துக்கொண்டால் தலைமை பண்பே இல்லை, அதிரடி அஸ்ரா என்று ஒரு உத்தரவு வந்தது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? ஸோ ஜஸ்டிஸ் வில் அல்டிமேட்லி ப்ரிவேல். அதில் நம்ம மனசில் வச்சுருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கை இழக்காமல் பணியாற்றுவது தான். இன்றைக்கி நம்பிக்கை இழக்காமல் பணியாற்றுறதுனால இன்றைக்கி ரிலீஃப் கிடைச்சதா? தட்ஸ் ஆல் சார். எஸ்ஐஆர் பணி தொடர்ந்து நடந்துட்டு வருது. சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் 5.25 லட்சம் பேர் இறந்தவங்க நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார். இப்போ இந்த வாக்காளர் திருத்தத்தை எதுக்கணும்னு சொல்லு தம்பி நீ. இப்போ அந்த இறந்தவர்களோட பெயர் இந்த பட்டியலில் இருப்பதற்கான தேவை என்ன? ரைட்டா? நான் அன்றைக்கே சொன்னேன், இப்போ உங்கள் வீட்டில் வயசானவங்க